இந்தியாவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று. இந்திய கிராமங்களில் அடிப்படை வசதிகளோடு போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் 1991 அப்போ பிரதமராக இருந்த நரசிம்ம ராவுக்கு இருந்துச்சு. அவருடைய கனவை 14 வருடங்கள் கழித்து பிரதமர் மன்மோகன் சிங் நிஜமாக்கினார். அவருடைய ஆட்சியில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்த ரகுவன்ஸ் பிரசாத் சிங் இதற்கான வரையறைகளை உருவாக்கினார். 2006 நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அந்த சட்டம் அதே வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அமலுக்கு வந்தது. முதலில் 100 கிராமங்களுக்கு அமலுக்கு வந்த இந்த திட்டம் அதற்கப்புறம் இந்தியா முழுமைக்கும் பரவலாச்சு. கிராமத்துக்கு தேவையான பொதுப்பணிகளை செய்வதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு. விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை ஒதுக்கப்படலாம், அதற்கான மானியமும் வழங்கப்பட்டுச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டம் மூலமா ஒவ்வொரு வருடமும் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் நேரடியா பலன் அடைகிறாங்க. அதுலயும் அதிகமான பேர் பெண்கள். இதுவரை கிட்டத்தட்ட 1,10,000 கோடிக்கு மேலான செலவுல இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அரசு. NREGA இருந்த இந்த திட்டம் அதுக்கப்புறமா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்ங்கிற ஒரு பேரோட மாறிச்சு. அதன் பிறகு விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் அப்படிங்கிற பெயர்ல 125 நாள் வேலை திட்டமா இது மாற்றப்பட்டிருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துடைய நன்மைகள் மாதிரியே அதன் மேல் விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்தாலும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை பெரிய அளவுக்கு தந்த, கிராமத்தின் மேம்பாட்டிற்கு உதவிய 100 நாள் வேலை திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று.